வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு உங்களுக்காக நான் கட்டில் ஃபிஷ் ரெசிபியோட வந்திருக்கேன், கனவா ரெசிபியோட. ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிற ஹாட் பட்டர் கார்லிக் கட்டில் ஃபிஷ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு இதில் நான் ஊசி கனவா எடுத்திருக்கேன். சின்ன கனவா இருக்குல்ல, சின்ன கனவா எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு இப்படி வெட்டியிருக்கேன். ரவுண்டாக நான் வெட்டியிருக்கேன். பட் உங்களுக்கு நீட்டு வெட்ட விருப்பம்னா நீங்கள் நீட்டு வெட்டுக்கும். ஸோ இதில் நான் 1 கிலோ ஊசி கனவா எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைக்குள்ளான உப்பு சேருங்க. இதில் ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் ஜெஃப்னா கறி பவுடர். இதுக்கு நான் ஒரு பெரிய முட்டை சேர்க்க போகிறேன். இந்த இருக்க ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். இந்த வெள்ளையாக இருக்குதுல வெடுக்க எடுத்து விடுறேன். இப்போ நான் கை கழுவி இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த இருக்குது இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி ஒரு அரை மணி நேரம் வைக்க போகிறேன் மேரினேட் பண்ண. கட்டில் ஃபிஷ்ஷுக்கு நான் ஒய்ஸ்டர் மஷ்ரூம் சேர்க்குறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. ஆனால் ஒய்ஸ்டர் மஷ்ரூம் சேர்த்திங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நான் 500 கிராம் ஒய்ஸ்டர் மஷ்ரூம் எடுத்து நல்லா கழுவி போட்டு இந்த அப்படியெல்லாம் பிச்சு வச்சுருக்கேன். நல்லா புளிஞ்சு பேப்பர் டால் போட்டு இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். இந்த இருக்குது 500 கிராம் ஒய்ஸ்டர் மஷ்ரூம். இதுக்கு உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. இதில் ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது, 1 டீஸ்பூன். இதுக்கு நான் ஒரு பெரிய முட்டை யூஸ் பண்ண போகிறேன். முட்டையில் இருக்க இந்த வெடுக்கையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ஒயிஸ்டர் மஷ்ரூமை நான் ஒரு 1/2 அன் ஹவர் வைக்க போகிறேன் மேரினேட் பண்ணுறதுக்கு. நான் கோர்ன் ஸ்டார்ச் எடுத்துருக்கிறேன், 1.5 கப் கோர்ன் ஸ்டார்ச். நான் மெஷர் பண்ண கப் 250 மில்லிலிட்டர் கப்லேருந்து 1 கப்பும் 125 மில்லிலிட்டர் கப்லேருந்து 1/2 கப். ஸோ 1.5 கப் கோர்ன் ஸ்டார்ச் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோர்ன் ஸ்டார்ச்சுக்கு இதில் பச்சை மா இருக்குது, ஆல் பர்பஸ்லாம் இருக்குது. நான் 6 டேபிள் ஸ்பூன் பச்சை மா எடுத்திருக்கேன். இதில் மிளகு இருக்குது, 1 டீஸ்பூன். அந்த மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைக்களான உப்பு சேருங்க. இதில் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, 1 டீஸ்பூன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்குது இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஸோ இந்த இருக்குது நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஒயிஸ்டர் மஷ்ரூமும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க கணவாயம் அரை மணி நேரம் ஆகிட்டு. இந்த இருக்குது நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோர்ன்ஃப்ளவர் சீசன் பண்ணி வச்சுருக்க இந்த மா இருக்குது. அதுக்கு இப்படி ஒரு ஃப்ரைங் கரண்டி இருந்தேன்டா இதை நீங்கள் கோட் பண்ணியிருக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ள ஒயிஸ்டர் மஷ்ரூம் போடுறேன். இந்த இருக்குது இப்படி கோட் பண்ணியிருக்கிறேன். கோட் பண்ணி போட்டு இப்படி பரப்பி பிளேட்டில் போட்டுடுங்க. இந்த கணவாயை போடுறேன். கணவாயை நல்லபடியாக கோட் பண்ணி எடுங்க. என்ன சொன்னால் கனவா வெடிக்கும் பொறிக்க. ஸோ அப்படியே கோட் பண்ணாட்டிக்கு வெடித்து தறிக்க பார்க்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணவாயம் மஷ்ரூமையும் இப்படி கோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். மஷ்ரூமையும் கணவாயம் பொரிக்கிறதுக்கு இதில் நான் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் கொதிச்சுட்டுது. ஸோ முதலாக நான் மஷ்ரூமை போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக தான் பொரிஞ்சுருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் பொரிய விட்டுனா இந்த நல்லா முறுமுரண்டு வந்திருக்கு. இதை அப்படி தட்டி பார்க்க விடாங்க. இப்படி முறுமுரண்டு சத்தம் கேட்க நீங்கள் இறக்கி எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கும். பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயின் நல்லா இறக்கி எடுப்பேன். இருக்கிற மிச்ச மஷ்ரூமையும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன். எண்ணெயிலே நான் கனவா பொரிச்செடுக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிச்செடுக்கணும். இப்போ ஒரு 8 நிமிஷமாக இதை பொரிச்செடுக்கிறேன். நல்லா பர்ஃபெக்டாக பொரிஞ்சிருக்கு. இப்போ இறக்கி எடுக்க போகிறேன். இருக்கிற மிச்ச கனவையும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன்.
நான் அதில் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டை வச்சுக்கொண்டு இதில் வந்து பட்டர் இருக்குது 100 கிராம் பட்டர் இருக்குது. ஐயோ என்னடா இவ்வளோ பட்டர்னு யோசிக்காங்க, இது மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு பட்டர் தான். ஸோ இந்த பட்டர் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நான் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட்டர் கொஞ்சம் கரைய விடுவோம். இந்த பட்டர் அப்படி கரைஞ்சி வந்து ஹீட் ஏறிட்டு இப்படி ஏறினா பிறகு இதில் வந்து 2 சின்ன வெங்காயம் மட்டும் பட்டி வச்சுருக்கேன்னு இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் பொரிய விடுவோம். 2 நிமிஷம் இது பொரிய விடணும். அந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது. நான் 13 உள்ளிப்பல் எடுத்து இப்படி இடித்து வச்சிருக்கிறேன். இந்த பட்டரில் பொரிய விடுவோம். லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்து இந்த உள்ளி வாசனம் போகிறதுக்கு. அப்புறம் 4 நிமிஷம் விட்டுனா இந்த அப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 2 காம்பு கருவேப்பிலை. காஞ்ச மிளகாய் இருக்குது, நான் 10 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். போட்டு இதற்காக மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் பொரிய விடுவோம். காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் பொரிய விட்டுனான். ஒரு நிமிஷம் பொரிஞ்ச பிறகு அந்த ஒயிஸ்டர் சாஸ் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ். அந்த கெச்சப் இருக்குது, 6 டேபிள் ஸ்பூன் கெச்சப். இதில் வந்து சில்லி பேஸ்ட் இருக்குது. உங்களோட உரப்பிக்கு இது மாதிரி போடுங்க. நான் இந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த வீடியோ எண்டில் இந்த ரெசிபி திருப்பி போட்டு விடுறேன். இதில் வந்து நான் 6 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இதற்காக மிக்ஸ் பண்ணிடுவோம். ஹீட்டை கூட்டி வைக்காதீங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் விடுவோம். இந்த இருக்க ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுனா இந்த 30 செகண்ட்ஸுக்கு பிறகு கறிமிளகாய் இருக்குது. நான் 2 கறிமிளகாய் இல்லாட்டி 100 கிராம் கறிமிளகாய் எடுத்து வட்டமாக வட்டி இருக்கிறேன். இந்த கறிமிளகாய் போட்ட அப்புறம் ஒரு நிமிஷம் இதில் வதங்க விடுவோம். கறிமிளகாய் வந்து அவியக்கூடாது, கொஞ்சம் கடிக்கைக்கு வந்து கிறிஸ்பினஸ் இருக்கணும். இந்த இருக்கு நான் ஒரு நிமிஷம் விட்டுனான். இந்த இருக்கு நான் பொரிச்சு வச்ச ஒயிஸ்டர் மஷ்ரூமும் இந்த கணவாயம் இருக்குது. இப்போ இதில் போடுறேன். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து லோவில் வச்சுருக்கிறேன். லோவில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சாஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் போய் கோட் பண்ணுறதுக்கு. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் சாஸியாக வேணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஸை கூட்டலாம். ஸோ அதை நீங்கள் அடுப்புலேருந்து நிப்பாட்டிட்டு மூடாதீங்கோ, அடுப்புலேருந்து எடுத்து விடுங்கோ. மூடுனீங்கன்னு சொன்னால் கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ அதெல்லாம் மூடாதீங்கோ, நல்லா 6 வரையும் மூடாதீங்கோ. வந்து கார்னிஷ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வெங்காயத்தால் வந்து ஸ்ப்ரிங் அனியன்ஸ் வந்து போடலாம் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பட்டர் ஸ்பைசி பட்டர் கார்லிக் கட்டில் ஃபிஷ் அண்ட் ஒயிஸ்டர் ரெசிபி வந்து செய்து முடிஞ்சுது.